நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி காகமும் மாந்தையும். ஒரு காலத்தில் ஒரு பெரிய மரத்தில் ஒரு காகமும் ஆந்தையும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆந்தைகள் எப்போதுமே இரவு வேட்டைக்கு சென்று பகலில் தூங்கும். அதுவும் இந்த ஆந்தை அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்துச்சு. அந்த மரத்தில் இருந்த காக்கா டெய்லியும் கா கா கான்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரை கத்திக்கிட்டே இருந்துச்சு. இதனால மரத்து மேலே இருந்த ஆந்தையால பகல்ல தூங்கவே முடியல. ஆந்தை ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. ஒரு நாள் ஆந்தை காக்கா கிட்ட அன்பா, காகமே, பகல்ல இவ்வளோ சத்தம் போடாத, ஏன்னா நான் பகல்ல தான் தூங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுச்சு. ஆனா காகம், நான் சத்தம் போடல, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். இந்த காட்டிலேயே நான் தான் சிறந்த பாடகர், தெரியுமா உனக்கு? என்னோட குரலை எல்லோரும் கேட்கணும் தான் எப்போயுமே பாடுறேன் அப்படின்னு கர்வத்தோட சொல்லுச்சு. அதற்கு ஆந்தை, நம்ம வேணும்னா நைட்டு கொஞ்ச நேரம் சேர்ந்து பாடலாம், ஆனால் எப்பவும் கத்திக்கிட்டே இருக்கிறது மற்றவர்களுக்கு தொந்தரவா இருக்கும்னு அறிவுரை சொல்லுச்சு. ஆனால் காகம் ஆந்தையோட பேச்சை கேட்காம தினமும் கத்திக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள்லையே காட்டுக்கு அருகே உள்ள மக்களும் இந்த சத்தத்தினால எரிச்சலானாங்க. ஒரு நாள் வேட்டைக்காரன் அந்த காட்டுக்கு வந்து ஒரு புறாவை குறி வச்சான். அப்போ இந்த காக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சு. அவனால கான்சென்ட்ரேட் பண்ணவும் முடியல. புறாவும் பறந்து போயிருச்சு. இதனால கோவமடைஞ்ச வேடன் பக்கத்துல உள்ள கல்லை எடுத்து காகம் மேல எரிஞ்சான். கல் நேரா போய் காக்காவோட கழுத்து மேலேயே பட்டுருச்சு. உடனே காகம் இரத்தத்தோட தரையில விழுந்துருச்சு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம திறமையை எங்கே காட்டணுமோ அங்கே தான் காட்டணும். அகம்பாவமும் சத்தமும் அழிவைத்தான் கொண்டு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.